தமிழ்நாடு தேடிய ஆதாரம் கிடைத்தது. வாயை கொடுத்த கனிமொழி கைது செய்யப்படுகிறாரா? நீதிமன்றத்தில் அதிரடி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதாவது இது தீபத்தூண் இல்லை, ஆங்கிலேயர் காலத்து நில அளவை கல் என பலரும் பேசி வந்தனர். எம்பி கனிமொழியும் சர்வே கல் என பேசியது மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பலரும் இதற்கு பதிலடி கொடுத்து வந்த நிலையில் மூத்த அரசியல்வாதிகள் பலரும் கனிமொழியின் கருத்துக்கு கண்டனம் பதிவு செய்தனர். வழக்கமாக மோடி அரசின் பல்வேறு வகையில் விமர்சனம் செய்யும் மூத்த அரசியல்வாதியான பழ கருப்பையா திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு பல நூற்றாண்டுகளாக இந்துக்கள் பின்பற்றிய மரபு என பேசி கண்டித்திருந்தார். அப்படி இருந்தும் பலரும் ஆதாரம் கேட்டு வந்த நிலையில் அதற்கான முழு விவரமும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. 1923 வரையப்பட்ட நீதிமன்ற வரைபடத்தின்படி மலையின் முழு பகுதியும் கோவிலுக்கு சொந்தம். தர்கா, நெல்லித்தோப்பு மற்றும் அந்த பகுதிக்கு செல்லும் படிக்கட்டு மட்டும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் என சட்டம் உறுதி செய்துள்ளது. 1862 வரை எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த வழக்கத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் தடை செய்யப்பட்டது. 1930 பிரிவு கவுன்சில் தீர்ப்பு இவை அனைத்தும் இந்து தரப்பின் உரிமை என்று தீர்ப்பு கொடுத்தது. 1990களில் இந்து முன்னணி கட்சிகள் பலரும் இணைந்து பாரம்பரிய வழக்கப்படி தீபத்தூணில் விளக்கேற்ற கோரிக்கைகள் முன்வைக்க துவங்கின. 2005ஆம் ஆண்டு முருக பக்தர்களின் இந்த தீபத்தூண் கோரிக்கைக்காக ஒரு அமைதி கமிட்டி ஏற்படுத்தி அங்கே அமைந்துள்ள தர்காவுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிறதா என கேள்வி எழுப்பி தர்கா தரப்பிலிருந்து எந்த மறுப்பும் இல்லை என்று அப்போதே எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளது. ஆனால் அன்று தொட்டு சில சட்ட போராட்டங்கள் நடந்துதான் வருகிறது. தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை. இப்பொழுது கூட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு கொடுத்ததும் திமுக கண்டுகொள்ளவில்லை. இப்படி இவ்வளவு ஆதாரம் இருக்கையில் தீபத்தூணை சர்வேக்கள் என கனிமொழி கூறியது அடுத்து நீதிமன்றத்தில் அவரை கைது செய்ய வேண்டும் என வழக்கு தொடர இருப்பதாகவும் சர்வேக்கள் என குறிப்பிட்டதற்கு ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்ய இருக்கின்றதா? இந்த வழக்கு பெரிய விஷயமாகும் பட்சத்தில் 2G வழக்கை போன்று கனிமொழிக்கு பெரும் சிக்கல் கொடுக்கும் என்று கூறப்படுகிறது.